பக்கத்தில் மணல் லாரி ஒன்று சந்தாபுரம் லாரி ஒன்று இருந்துச்சு. அதை வந்து நான் குறுக்காட்டி செக் பண்ணும்போது அது மணல் லாரி, திருட்டு மணல் லாரி. அதை வந்து நான் குறுக்காட்டி கேட்டதுக்கு வந்து அது ஓனர் காமராஜ் என்பவர் ஆலாம்பாளையம் காமராஜ் சஞ்சீவி லாரி என்ற லாரி உரிமையாளர் காமராஜ் என்பவர் வந்து நமக்கு லாரி நீ எதுக்கு குறுக்காட்டுற, மணல் லாரி நீ எல்லாம் குறுக்காட்டக்கூடாது, மணல் லாரி குறுக்காட்டு உன்னை கொலை பண்ணிடுவேன், கொலை மறுப்பு விட்டாருங்க. அதுவாக வீட்டுக்கு வந்து சீமணி தீபத்தி வச்சுன்னு சொல்லி போட வந்த பழனிசாமி என்கிற பையன் வீட்டுக்கு வந்து தீக்கி பற்றி வச்சுருவேன். நான் டிரைவர் நான் வரல, நான் அந்த டிரைவர் காட்டி விட்டா நான் வந்து மேலே விட்டு ஏற்றி கொண்டிருப்பேன், கொலையை பண்ணிட்டு போயிருப்பேன், அதுக்கெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ யார் மணல் லாரி கொடுத்தாட்டுருக்கு, திருட்டு மணல் நாங்கள் அப்படித்தான் ஓட்டோம், மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நீ யாருக்கிட்ட போய் சொல்லிக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொலை மறுத்து விட்டாங்க. அப்போ திரும்ப அப்படின்னு மிரட்டிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நான் திரும்ப கிழக்க வரும்போது பிஷப் காலேஜ் பக்கத்தில் வரும்போது காரை குறுக்காட்டி கார் சாயை பிடிக்கிட்டு எனக்கு கொலை பண்ணிடுவேன், ரத்தக்கரை பண்ணி விட்டுருவேன், இனிமேல் லாரியெல்லாம் குறுக்காடி இதை கடைசியாக இருக்கணும், நாங்கள் மணல் அப்படித்தான் ஓட்டுவோம், யாருன்னு உங்களை வந்து என்னை நிறுத்த முடியாது, 153 இடத்துல மணல் எடுத்துட்டு இருக்கிறேன், யார் வேணையெல்லாம் வந்து குறுக்காட்டி இருக்கும், ஒரு பக்கம் குறுக்காட்டினா ஒரு பக்கம் போய் எடுப்பேன், இதெல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் வந்து நீ இந்த மணல் லாரி பிரச்சனை இதோட நினைவோடு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிங்க நான் வந்து மணல் Ask the